पर मीन्स பட் ஆனா சாகப் ने पूछा சாஹப் சாஹப் மீன்ஸ் அங்க அந்த ஆங்கிலேயர் இருக்காருலே அவர் வந்துட்டு பூச்சா பூச்சா மீன்ஸ் ஆஸ்க் கேக்குறாரு என்ன கேக்குறாரு அப்படின்னா इस रद्दी लोटे के आप 50 रुपये क्यों दे रहे हैं इस மீன்ஸ் இந்த ரத்தி லோட்டே ரத்தி ரத்தி மீன்ஸ் வேஸ்ட் ரொம்ப வேஸ்டா இருக்கக்கூடிய லோட்டேக்கோ லோட்டே மீன்ஸ் அந்த பாத்திரத்துக்கு வந்துட்டு ஆப் மீன்ஸ் யூ நீங்க 50 रुपये 50 மீன்ஸ் 50 நம்பர் 50 50 रुपये அப்படின்னா 50 ரூபாய் क्यों दे रहे हैं क्यों மீன்ஸ் ஏன் வந்துட்டு दे रहे दे மீன்ஸ் கிவிங் दे रहे மீன்ஸ் ஏன் குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு நீங்க ஏன் 50 ரூபா வந்து அதுக்கு குடுக்குறேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு आप इस लोटे को रद्दी बताते हैं आश्चर्य मैं तो आपको एक विज्ञ और सुशिक्षित आदमी समझता था आप मीन्स நீங்க इस लोटे को इस मीन्स இந்த लोटे मीन्स இந்த செம்ப வந்துட்டு ரத்தி பதாத்தே हैं ரத்தி மீன்ஸ் வேஸ்ட்னு சொல்லிட்டு பத்தாத்தே சொல்றீங்க நீங்க இத பார்த்து வேஸ்ட்னு சொல்றீங்க ஆச்சரிய மீன்ஸ் சர்ப்ரைஸ் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு मैं तो आपको एक विज्ञ और सुशिक्षित आदमी समझता था மை மீன்ஸ் நான் என்ன பண்ணேன் ஆப்கோனா உங்களை கேக்னா ஒரு விங்க மீன்ஸ் நிபுணர்னு சொல்லுவாங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடியவங்க அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் சுசிக்ஷித் மீன்ஸ் ரொம்ப எஜுகேட்டடா இருக்கு வெல் எஜுகேட்டட் சொல்லி நல்லா படிச்சவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆத்மி மீன்ஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்தான நினைச்சேன் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நான் உங்களை வந்து ஒரு நல்ல படிச்சவங்க நல்ல புத்திசாலி அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு आखिर बात क्या है कुछ बताइए भी आखिर बात मीन्स விஷயம் क्या மீன்ஸ் வாட் ஆக்கிர் மீன்ஸ் லாஸ்ட் கடைசி விஷயம் என்ன கடைசி என்ன சொல்ல வரீங்க முடிவா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு குச் பத்தாயே பி குச் மீன்ஸ் கொஞ்சம் பத்தாயின்னு சொல்லுங்க பி மீன்ஸ் ஆல்சோ அதாவது அதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு जनाब यह एक ऐतिहासिक लोटा जान पड़ता है जान क्या पड़ता है मुझे पूरा विश्वास है ஜனாப் மீன்ஸ் சார்னு சொல்லுவோம் இல்லையா ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அந்த மாதிரி கூப்பிட்டு ஏக் எத்திஹாசிக் யக்னா அது ஏக்னா ஒரு எத்திஹாசிக் மீன்ஸ் அந்த ஹிஸ்டாரிக்கல்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஹிஸ்டாரிக்கலான லோட்டா மீன்ஸ் அந்த செம்பு இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் செம்பு ஜான் படுத்தாங்க ஜானா தெரிய வருது எனக்கு என்ன தோணுது அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் செம்புன்னு தோணுது ஜான் கியா படுத்தாங்க ஜான் क्या மீன்ஸ் வாட் என்ன அது என்ன எனக்கு என்ன தோன்றுதுன்னு ஏன் சொல்லணும் முஜே பூரா விஸ்வாசம் முஜே எனக்கு பூரான்னு கம்ப்ளீட் நல்ல முழுமையான விஸ்வாசம்னா நம்பிக்கை இருக்கு கன்ஃபார்மா எனக்கு சொல்றேன் यज्ञ वग प्रसिद्ध अकबरी लौटा है जिसकी तलाश में संसार भर के म्यूजियम परेशान है यग मीन्स இது வக்னா அந்த பிரசித் மீன்ஸ் வெரி ஃபேமஸ் ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய அக்பரி லோட்டா அது என்னது அக்பரி லோட்டா அந்த லோட்டா வெறும் செம்பு கிடையாது இது அக்பரோட செம்பு அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஜிஸ்கி தலாஷ் மே ஜிஸ்கினா அதோடைய தலாஷ் மீன்ஸ் தேடுதல் அதோடைய தேடுதல்ல தான் வந்துட்டு சன்சார் மீன்ஸ் வேர்ல்டு அதாவது உலகம் முழுக்க பர் மீன்ஸ் ஃபுல் அதாவது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மியூசியம் வந்து பரேஷான் மீன்ஸ் வெரி ஃபீலிங் சேட் ரொம்ப ஒரீடா இருக்கிறது அதை தேடிதான் அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த மியூசியம்ல இருக்கக்கூடிய பீப்புள் வந்து ரொம்ப ஒரீடா இருக்கிறாங்க அது தேடி கிடைக்காதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு எக் பாத் மீன்ஸ் இஸ் இட் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா அந்த மாதிரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ஜி ஜனாப் 16वीं शताब्दी की बात है जी जनाब जी मीन्स எஸ் ஆமா அப்படின்னு அர்த்தம் ஜனாப் மீன்ஸ் சார் ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு 16 மீன்ஸ் 16 நம்பர் 16 16 மீன்ஸ் 16th சதாப்தி மீன்ஸ் செஞ்சுரி 16th செஞ்சுரியில நடந்த பாத் மீன்ஸ் விஷயம் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு बादशाह हुमायूं शेरशाह से हारकर भागा था और सिंध के रेगिस्तान में मारा फिर रहा था பாட்ஷா ஹுமாயூங்கிறது ஒரு பேரரசர் அவர் வந்துட்டு ஷேர்ஷாக்ங்கிற ஒரு அரசர் கிட்ட ஹார்கர்னா தோத்து போய் பாகா மீன்ஸ் ரன்னிங் ஓடுறது அவர்கிட்ட தோத்து போயிட்டனால அவரு ஓடி ஒளிறாரு அவர் மீன்ஸ் அது மற்றும் எங்க போறாரு அப்படின்னா சிந்துக்கே ரேகிஸ்தான் சிந்து நதிக்கரையோட ரேகிஸ்தான் பாலைவனம் டெசர்ட் சொல்லுவோம் இல்லையா அந்த டெசர்ட்ல மாரா ஃபிர்ரஹாத்தா மாரா மீன்ஸ் உயிர் பழைக்கிறதுக்கு ரொம்ப தேடுவோம் இல்லையா அந்த மாதிரி மாரா ஃபிர்ரஹா மீன்ஸ் ரொம்ப உயிருக்காக ரொம்ப அலையிறது ஏக் அப்சர் பர் प्यास से उसकी ஜான் நிக்கல் ரஹி தி ஏக்னா ஒரு அப்சர்னா ஒரு சான்ஸ்ல ஒரு வாய்ப்புல
पर प्यास மீன்ஸ் தாகம் ரொம்ப தாகத்தினால உஸ்கி உஸ்கி மீன்ஸ் அவருடைய ஜான்னா உயிர் அவரோட உயிர் என்ன பண்ணுது நிக்கல் ரஹி தி நிக்கல் நிக்கல் மீன்ஸ் வெளியேறது அதாவது ஒரு டைம்ல ஒரு சுச்சுவேஷன்ல அவர் ரொம்ப தாகத்தால உயிர் விடுறதுக்கு தயாரா இருக்கிறாரு उस समय एक ब्राह्मण ने इसी लोटे से पानी पिलाकर उसकी जान बचाई थी उस समय உஸ் மீன்ஸ் அந்த சமய மீன்ஸ் டைம் அந்த டைம்ல ஏக் பிராஹ்மன் மீன்ஸ் ஒரு பிராமின் வந்துட்டு இசி லோட்டேசே இசி மீன்ஸ் இந்த லோட்டே மீன்ஸ் இந்த செம்புல தான் பானி மீன்ஸ் வாட்டர் தண்ணிய பிலாக்கர்னா குடிக்க வைக்கிறது அதாவது தண்ணிய ஊட்டி உஸ்கி மீன்ஸ் அவருடைய ஜான்னா உயிரை வந்துட்டு பச்சாய் மீன்ஸ் காப்பாத்துறது அவரோட உயிரை வந்து அவரு காப்பாத்திருக்காரு தண்ணி கொடுத்து हुमायूं के बाद अकबर ने उस ब्राह्मण का पता लगाकर उससे इस लोटे को ले लिया ஹுமாயூன் கே ஹுமாயூன் அதாவது ஹுமாயூன் அரசருக்கு பாத்னா ஆஃப்டர் அவருக்கு அப்புறம் அவருடைய வாரிசான அக்பர் வந்துட்டு உஸ் அந்த பிராக்மன் கிட்ட பத்தானா தெரிகிறது அவரை தேடி கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு உஸ்ஸே மீன்ஸ் அவர்கிட்ட இருந்து இந்த லோட்டேகோ இந்த செம்ப வந்துட்டு லேலியானா வாங்கிக்கிறாரு அவர்கிட்ட இருந்து அதை வாங்கிக்கிறாரு அவர் மீன்ஸ் மற்றும் इसके बदले में उसे इसी प्रकार के 10 सोने के लोटी प्रदान किए इसके இதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக அதாவது செம்ப வாங்கிட்டாலே அதுக்கு பதிலா உசேனா அவருக்கு இசி பிரகார்னா டைப் இசி பிரகார்னா இதே மாதிரியான இதே வகையிலான 10 சோனே கே லோட்டி 10னா 10 சோனே மீன்ஸ் கோல்டால ஆன லோட்டே மீன்ஸ் அந்த செம்பு அதுக்கு பதிலா வந்து 10 கோல்டு சொம்ப வந்துட்டு பிரதான் மீன்ஸ் ப்ரொவைட் வழங்குறது அவரு கொடுக்கிறாரு அவங்களுக்கு யக் லோட்டா சாம்ராட் அக்பர் கா பகுத் பியாரா தா யக் லோட்டா இந்த செம்பு வந்துட்டு சாம்ராட் மீன்ஸ் பேரரசர்னு அர்த்தம் அந்த பேரரசர் அக்பருடைய பகுத் பியாராத்தா பகுத்னா ரொம்பவே பியார்னா ரொம்ப அன்புக்கு உரியது அவருக்கு அந்த செம்பு ரொம்பவே பிடிக்குமா இசிசே இஸ்கானா அக்பரி லோட்டா படா இசிசே இதனாலதான் வந்து இஸ்கா நாம்னா பேரு இஸ்கான்னு இதோட பேரு வந்துட்டு அக்பரி லோட்டான்னு சொல்லிட்டு ஆணுச்சு படா மீன்ஸ் ஃபால்ஸ் அதோட நேம் வந்து அக்பர் லோட்டான்னு ஆணுச்சு அப்படின்னு சொல்றாரு வக் பராபர் இசிசே பஜு கர்த்தாத்தா வக் மீன்ஸ் அவரு பராபர்னு ஈக்குவலா மோரோவர்னு சொல்லுவாங்க ஏறத்தால இசிதான் அதை வச்சுதான் அதாவது அந்த செம்ப வச்சுதான் வஜு கர்த்தாத்தா வஜு மீன்ஸ் அந்த கையும் காலும் கழுவாங்க இல்லையா அதாவது பிரேயர் பண்றதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க அதை வந்து வஜுன்னு சொல்லுவாங்க வஜு கர்த்தாத்தா அதாவது அவர் வந்து பிரேயர் பண்றதுக்கு முன்னாடி இந்த செம்புல தான் தண்ணி எடுத்து கை கால்லாம் வாஷ் பண்ணுவார் அப்படிங்கறத சொல்றாங்க सन 57 तक इसके शाही घराने में रखने का पता है सन मीन्स இயர் குறிக்கும் போது சன்னன் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவோம் 57 அதாவது 57 வரைக்கும் தக் மீன்ஸ் ஸ்டில் அது வரைக்கும் இஸ்கே ஷாஹி கரானேமே இஸ்கேன்னு இது அதாவது அந்த செம்ப வந்துட்டு ஷாஹி கரானே மீன்ஸ் அந்த அரச பரம்பரை இருக்கக்கூடிய அந்த ராயல் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான அந்த வீட்டுல வந்துட்டு ரஹ்னேனா வச்சிருக்கிறதுக்கான பத்தானா தெரியும் அதாவது வச்சிருந்ததா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு पर इसके बाद लापता हो गया पर मीन्स बट आना इसके बाद मीन्स आफ्टर அதுக்கப்புறம் லாப்டா हो गया லாப்டா மீன்ஸ் மிஸ்ஸிங் லாப்டா हो गया மிஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அது எங்கேயே தொலைஞ்சு போயிடுச்சு कलकत्ता के म्यूजियम में इसका प्लास्टर का मॉडल रखा हुआ है கல்கத்தா கே மியூசியம் கல்கத்தாவோட மியூசியம்ல வந்துட்டு இஸ்கான இதோடைய பிளாஸ்டர்கா மாடல் பிளாஸ்டர் அதாவது பிளாஸ்டிக்கால ஆன அந்த மாடல் வந்துட்டு ரக்கானா வச்சிருக்காங்க இந்த பிளாஸ்டிக்கால அந்த மாடல் வந்து கல்கத்தா மியூசியம்ல இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறாங்க பத்தா நகி யக் லோட்டா இஸ் ஆத்மி கே பாஸ் கைசே ஆயே பத்தா நகினா நெகட்டிவ் வேர்ட் சோ பத்தானா தெரியறது பத்தா நகி அப்படின்னா தெரியல எனக்கு தெரியல யக் லோட்டா செம்பு வந்துட்டு இஸ் ஆத்மிக்கே பாஸ் இஸ் ஆத்மி மேன் இந்த மனுஷனுக்கு பாஸ்னா மனுஷன் கிட்ட இந்த ஆத்மி கிட்ட வந்து கைசேனா எப்படி ஆயனா வந்ததுன்னு எனக்கு தெரியல இந்த மேன் கிட்ட வந்து எப்படி இது கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற சொல்றாரு மியூசியம் வாலோங்கோ பத்தா சலே தோ ஃபைன்சி தாம் தேக்கர் கரீத் லே ஜாயே மியூசியம் வாலை மீன்ஸ் யார் மியூசியம்ல வேலை பாக்குறாங்களோ அவங்க மியூசியம் வாலோன்னு சொல்லுவோம் மியூசியம் வாலவங்களுக்கு பத்தா மீன்ஸ் தெரிய வருது பத்தா சொல்ல தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தோ ஃபேன்சி மீன்ஸ் ரொம்ப
ஆடம்பரமான விலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபேன்சி பிரைஸ் கொடுத்து தேக்கர்னா கொடுத்து கரீது லே ஜாயே, கரீதுனா வாங்கிட்டு, டு பை, கரீது லே ஜாயினா வாங்கிட்டு அவங்க போயிருவாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரு. नेक्स्ट, इस विवरण को सुनते सुनते साहब की आंख पर लोभ और आश्चर्य का ऐसा प्रभाव पड़ा कि वे कैडी के आकार से बढ़कर पकौड़ी के आकार की हो गई. இஸ் மீன்ஸ் இந்த விவரண இன்ஃபர்மேஷன், இந்த இன்ஃபர்மேஷனை சுந்தே மீன்ஸ் ஹியரிங், கேட்ட உடனே வந்துட்டு சாகப் மீன்ஸ் அந்த இங்கிலீஷ் மேன் இருக்கார் இல்லையா, அவருடைய ஆங்கோ மீன்ஸ் ஐஸ், கண்கள்ல வந்துட்டு லோப் மீன்ஸ் பேராசை, ரொம்ப அவர் கண்ணில் வந்து ஒரு பேராசையும், அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ஆச்சரியம் மீன்ஸ் ஒரு சர்ப்ரைஸ், ரொம்பவே சர்ப்ரைஸாகவும் ஐசா பிரபாவ் படா, ஐசா லைக் தட், இதே மாதிரியான பிரபாவ்னா எஃபர்ட், அவரோட கண்ணில் வந்து ஒரு பேராசை தோன்றதா நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா வே கவுடிக்கு ஆக்கார்சே படுக்கர், கவுடி மீன்ஸ் பெண்ணி, சின்னதா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, குட்டியான அந்த ஆக்கார்னா ஷேப், அவரோட கண்ணு வந்து சின்ன ஷேப்ல இருந்து படுக்கர்னா இன்க்ரீஸ் ஆகுது, ரொம்பவே விரிஞ்சு பக்கோடேக்கு ஆக்கார்கி ஹோகை. பக்கோடி மீன்ஸ் அந்த பக்கோடா சொல்லுவோம்ல, கொஞ்சம் பெரிய ஷேப்ல இருக்கக்கூடிய ஆக்கார்னா ஷேப், அது பக்கோடாவோட ஷேப்ல ஹோகைனா ஆகிடுறது, ஹேப்பன்ஸ். அவரோட கண் என்ன இருந்தது, சின்னதா இருந்தது, விரிஞ்சு பெருசா மாறிடுது. उसने बिलवासी जी से पूछा तो आप इस लोटे का क्या करिएगा. उसने அவரு பில்வாசி கிட்ட பூச்சானா கேக்குறாரு, என்ன கேக்குறாரு அப்படின்னா தோ மீன்ஸ் தென், அப்புறம் ஆப்னா நீங்க, இஸ் லோட்டேனா செம்பு, இந்த செம்பை வந்துட்டு கியா கரையேங்கா, கியா மீன்ஸ் வாட், என்ன கரேகா மீன்ஸ் செய்வீங்க, நீங்க வந்து இப்ப இந்த வாங்க போறங்கிறீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க அதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு क्वेश्चन பண்றாரு. मुझे पुरानी और ऐतिहासिक चीजों के संग्रह का शौक है. முஜேனா எனக்கு, புராணி மீன்ஸ் பழசு, ஓல்டு ரொம்ப பழமையானது, அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் எத்திஹாசிக் மீன்ஸ் ஹிஸ்டாரிக்கல், நல்லா அந்த ஹிஸ்டாரிக்கலா இருக்கக்கூடிய சீசோ மீன்ஸ் பொருட்கள் கே சங்கிரக்னா சேகரிப்பு, அதை கலெக்ஷன் பண்றதுக்கு வந்துட்டு ஷவுக் மீன்ஸ் ஹாபி எனக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. எனக்கு இந்த பழைய பொருட்களை சேர்த்து வைக்கிறதுல ஒரு ஹாபி இருக்கு, அதனால நான் அதை வந்து வாங்க போறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு பில்வாசி. मुझे भी पुरानी और ऐतिहासिक चीजों के संग्रह करने का शौक है. मुझे மீன்ஸ் எனக்கு, பி மீன்ஸ் ஆல்சோ எனக்கும் கூட, புராணி और ऐतिहासिक, புராணி மீன்ஸ் ஓல்டு, அவர் மீன்ஸ் அண்ட், ऐतिहासिक மீன்ஸ் ஹிஸ்டாரிக்கல் பழமையான மற்றும் இந்த வரலாற்று சம்பந்தப்பட்ட சீசோ மீன்ஸ் பொருட்களை, சங்கரக்னா சேர்க்கிறது, சங்கர கர்னேகா ஷவுக் மீன்ஸ் ஒரு ஹாபி எனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கிலீஷ் பீப்புள் சொல்றாரு. जिस समय यह लोटा मेरे ऊपर गिरा था उस समय मैं यही कर रहा था. जिस समय மீன்ஸ் டைம், ஜிஸ் சமயம்னா எந்த டைம் வந்துட்டு, எக் லோட்டா மீன்ஸ் அந்த செம்பு வந்துட்டு, மேரனா என்னுடைய, ஊப்பர் மீன்ஸ் மேல, என் மேல, கிரா மீன்ஸ் ஃபால், எந்த டைம் வந்து அந்த செம்பு வந்து என் மேல விழுந்துச்சோ, உஸ் மீன்ஸ் அந்த, சமய மீன்ஸ் டைம், அந்த டைம், மைனா நானு, யஹி கர்ரஹாத்தா, யஹினா இதுதான் வந்துட்டு, கர்ரஹாத்தா செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா, உஸ் दुकान से पीतल के कुछ पुरानी मूर्तियां खरीद रहा था. உஸ் மீன்ஸ் அந்த, दुकान மீன்ஸ் ஷாப், அந்த கடையில இருந்து, சே மீன்ஸ் ஃப்ரம், அந்த கடையில இருந்து, பீத்தல் மீன்ஸ் பித்தளைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரான்ஸால ஆன, குச் மீன்ஸ் கொஞ்சம், புராணி மீன்ஸ் ஓல்டு ரொம்ப பழமையான, மூர்த்தியான சிலைகள் அர்த்தம், சிற்பங்கள் சொல்லுவோம்ல, ஸ்கல்ப்சர்ஸ், அத கரீது மீன்ஸ் வாங்குறது, அததான் அங்க வாங்கிட்டு இருந்திருக்கா, அந்த டைம்ல தான் செம்பு வந்து இவர் தலையில விழுந்திருக்குது. ஜோ குச் ஹோ லோட்டா மை ஹி கரீதுங்கா. அவனே பில்வாசி என்ன சொல்ற, ஜோ குச் அப்படின்னா எதுவா இருந்தாலும், ஜோ குச் மீன்ஸ் எனிதிங், எதுவா இருந்தாலும் இருக்கலாம், லோட்டா மை ஹி கரீதுங்கா, லோட்டா அந்த செம்பு யார் தான், மை மீன்ஸ் நான் தான் என்ன பண்ணுவேன், கரீதுங்கா மீன்ஸ் வில் பை, நான் தான் அதை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வா आप कैसे खरीदेंगे, मैं खरीदूंगा, यह मेरा हक है. வா மீன்ஸ் வா சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த இங்கிலீஷ் பீப்புள் சொல்றாரு. வா ஆப் கைசே கரிதேங்க, ஆப்னா நீங்க, கைசே மீன்ஸ் எப்படி, நீங்க எப்படி, கரிதேங்கன்னா வாங்குவீங்க, நீங்க எப்படி அதை வாங்குவீங்க, மை கரிதுங்க, மைனா நான் தான் என்ன பண்ணுவேன், கரிதுங்க நான் தான் வாங்குவேன். யக் மேரா ஹக், யக்னா அது, மேரான என்னுடைய, ஹக்னா ரைட்ஸ், அது யாரோட ரைட்ஸ், வாங்குறது என்னோட ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பீப்புள் சொல்றாரு. ஹக் ஹை அப்படின்னு சொல்லிட்டு பில்வாசி கேக்குறாரு, ஹக்னா ரைட்ஸ் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு क्वेश्चन பண்றாரு.
அதுக்கு வந்து இங்கிலீஷ் என்ன சொல்றாரு, ஜரூர் ஹக் ஹை, ஜரூர் ஜரூர்னா கண்டிப்பா, கண்டிப்பா அது என்னதான் ஹக், அது ரைட்ஸ் தான், என்னோட ரைட்ஸ் தான். यह बताइए कि उस लोटे के पानी से अपने आपने स्नान किया या मैंने. எக் பத்தாயியே, எக்னா இத, பத்தாயியே பத்தாயினா சொல்லுங்க, இத சொல்லுங்க என்னத்த, உஸ் லோட்டேக்கி பானிசே, உஸ்னா அந்த, லோட்டேனா செம்புல இருக்கக்கூடிய, பானிசே பானி மீன்ஸ் வாட்டர், அந்த செம்புல இருக்கக்கூடிய தண்ணியால ஆப்னே ஸ்நான் கியா, ஆப்னே யூ நீங்க வந்து ஸ்நான் கியா, ஸ்நான்னா குளிக்கிறது, நீங்க ஸ்நான் குளிச்சிங்களா, யா மைனே, யானா ஆர், அல்லது மைனே நானா, நீங்க குளிச்சிங்களா இல்ல நான் குளிச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாரு இங்கிலீஷ் பீப்புள். அதுக்கு வந்து பில்வாசி ஆப்னே நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்து இங்கிலீஷ் பீப்புள் என்ன சொல்றாரு, வக் ஆப்கே பைரோம் பர் கிரா யா மேரே. வக்னா அது, ஆப்கே உங்களுடைய, பைரோ மீன்ஸ் பூட்டி, உங்களோட கால்ல வந்துட்டு கிரானா விழுந்துதா, யா மீன்ஸ் அல்லது, மேரானா என்னோடது, உங்க கால்ல விழுந்துச்சா இல்ல என் கால்ல விழுந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பீப்புள் கேக்குறாரு. அதுக்கு பில்வாசி ஆப்கேனா உங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. नेक्स्ट है अंगूठा उसने आपका बुर्ता किया या मेरा. अंगूठा मीन्स அந்த நெயில், அந்த கால் விரல் சொல்லுவோம் இல்லையா, அந்த அங்கூட்டாவை உஸ்னேனா உங்களோட, உஸ்னே அது வந்துட்டு ஆப்கானா உங்களோடத, புர்தா மீன்ஸ் இன்ஜூர் பண்றது, அதாவது உங்களோடத வந்து காயப்படுத்துனுச்சா, யா மேரானா என்னோடதா, உங்களோட கால் விரல காயப்படுத்துனுச்சா இல்ல என்னோடத படுத்துச்சா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பில்வாசி வந்து ஆப்கானா உங்களோடதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. नेक्स्ट है इसलिए उसे खरीदने का हक मेरा है. इसलिए அதனால, உசேனா அத, கரீதுனா வாங்குறதுக்கான ஹக்னா உரிமை வந்துட்டு மேரானா என்னோடதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பீப்புள் சொல்றாரு. எக் சப் பக்வாஸ் ஐ, தாம் லஹாயியே ஜோ அதிக் தே வக் லே ஜாயே. எக் சப் பக்வாஸ், எக்னா இது, சப் மீன்ஸ் ஆல், இது எல்லாமே என்னதான் பக்வாஸ் மீன்ஸ் வேஸ்டான, இந்த முட்டாள்தனமான பேச்சு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பேச்சு இது. தாம் லகாயே, தாம் மீன்ஸ் பிரைஸ், காசை வந்து லகாயே நம்ம காசை சொல்லுங்க, நீங்க எவ்வளவு பிரைஸ் சொல்ல போறீங்கன்னு சொல்லுங்க. ஜோ அதிக் தே, ஜோ மீன்ஸ் ஹூ, யார் வந்துட்டு, அதிக் மீன்ஸ் மோர், யார் அதிகமா தேன குடுக்குறாங்களோ, வக் லே ஜாயே, வக்னா அவங்க, லே ஜாயே, லே மீன்ஸ் டேக், அவங்க எடுத்துக்கிட்டு இத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. யஹி மீன்ஸ் அது வந்து சகினா கரெக்ட், அதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பீப்புள் சொல்றாரு. आप इसका 50 रुपया लगा रहे थे, मैं 100 देता हूँ. பாப்னா நீங்க, இஸ்கானா இதுக்கு, அந்த செம்புக்கு வந்துட்டு 50 रुपया, 50 மீன்ஸ் 50, 50 ரூபாய், லகா ரகேத்தே நீங்க சொன்னீங்க இல்லையா, லகா ரகேத்தே மீன்ஸ் நீங்க சொன்னது வந்து எவ்வளவு ருபீஸ், 50 ருபீஸ் இல்லையா, மை 100 தேத்தா ஹூம், மைனா நானு, 100 மீன்ஸ் 100 ருபீஸ், தேத்தானா கொடுப்பேன், நான் எவ்வளவு கொடுக்குறேன் உங்களுக்கு, 100 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மை தேடே சவ் தேத்தாகும், அதுக்கு வந்து பில்வாசி என்ன சொல்ற, மைனா நான் வந்து தேடே சவ் மீன்ஸ் 150 ருபீஸ், 150 ரூபாய், தேத்தானா குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு இங்கிலீஷ் பீப்புள், மை 200 தேத்தாகும், மைனா நானு, தோசனா 200, தோ மீன்ஸ் நம்பர் 2, தோசவுனா 200 ருபீஸ், தேத்தானா நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பீப்புள் சொல்றாரு. अजय मैं 250 देता हूँ. अजय मीन्स ओके फाइन. மைனா நானு, 250 மீன்ஸ் 250 ருபீஸ், 250 ரூபாய், தேத்தானா குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்வாசி சொல்றாரு. எகு ககுக बिलवासी जी ने 250 के नोट लाला जवाहरलाल के आगे फेंक दिए. எகு ககுக்கர்னா சொல்லிட்டு, இதை சொல்லிட்டு நான் 250 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, பில்வாசி என்ன பண்றாரு, 250 के नोट, 250 மீன்ஸ் 250 ருபீஸ் நோட்டை எடுத்து, லாலா ஜவஹர்லாலுக்கு லாலாக்கு ஆகே மீன்ஸ் முன்னாடி, லாலா ஜவஹர்லால் நிக்கிறதுக்கு முன்னாடி, ஃபேங்க் மீன்ஸ் தூக்கி போடுறாரு, ஷோ ஆஃப் பண்றாரு, அவர் தூக்கி காசை விட்டெறிஞ்சு நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிறாரு. சாகப் கோ பி தாவ் ஆ கயா. சாகப் கோ அதாவது ஆங்கிலேயருக்கு, பி மீன்ஸ் ஆல்சோ ஆங்கிலேயரும் கூட, தாவ் ஆகையா மீன்ஸ் ரொம்ப டயர்டா, ரொம்ப சலிச்சு போயிடுறாரு, அவரும் சின்னதா கேட்டு சலிச்சு போயிட்டாரு. உஸ்னேனா அவரு, கஹா சொல்றாரு, ஆங்கிலேயர் என்ன சொல்றாரு அப்படின்னா, आप 250 देते हैं तो मैं 500 देता हूँ. आपना நீங்கள் 250 देते हैं, 250 மீன்ஸ் 250 ருபீஸ், 250 ரூபாய், தேத்தேனா குடுக்குறீங்க இல்லையா, தோ மீன்ஸ் தென், அப்ப வந்து நானு, மைனா நான் வந்து 500 ருபே தேத்தே ஹூம், 5 மீன்ஸ் 5, 100 மீன்ஸ் 100, அதாவது 500 ரூபாய் வந்து தேத்தானா நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அபு சலியே, அபு மீன்ஸ் நான் இப்போ, சலியேனா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பில்வாசி ஜி
अफसोस के साथ अपने रुपये उठाने लगे. பில்வாசி ஜி பில்வாசி என்ன பண்றாரு? அப்சோஸ் அப்சோஸ்னா ரொம்ப கவலைன்னு சொல்லுவோம், ரொம்ப கவலையோட சாத்துனா அதோட கவலையோட அப்பனே தன்னுடைய ருப்பைனா காசை தூக்கி எறிஞ்சாலே முன்னாடி அந்த காசை உட்டானே லகே, உட்டானே மீன்ஸ் லிஃப்ட் எடுக்கிறது, உட்டானே லகேனா எடுத்துக்கிறாரு. மானோ அப்பனி ஆஷாவோங்கி லாஷ் உட்டா ரஹே ஹோ. மானோ மானோ மீன்ஸ் அது எப்படி இருக்கு, அதுக்கு எக்ஸாம்பிளா எதை சொல்றாங்க அப்படின்னா அப்படின்னு தன்னுடைய ஆஷாவோங்கி லாஷ், ஆஷாவோ மீன்ஸ் அந்த தன்னுடைய இந்த ஆசைகள் தன்னுடைய நம்பிக்கையோடைய லாஷ்னா அது இறந்துட்டு, அதாவது பிணத்தன்னு சொல்றாங்க. ஊட்டா ரகேஹோ, ஊட்டா மீன்ஸ் எடுக்கிறது மாதிரி, அதாவது தன்னுடைய ஆசைகள் எல்லாம் இறந்த ஆசைகள் எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி அவரு அந்த பணத்தை எடுக்கிறாராம். சாகப் கி ஓர் தேக்கர் உன்ஹோனே கஹா. சாகப் கி ஓர்னா சைடு, அதாவது ஆங்கில இருக்கக்கூடிய சைடை பார்த்து தேக்கர்னா பார்த்து உன்ஹோனே கஹா, உன்ஹோனே அவரு கஹானா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா லோட்டா ஆப்கா ஹுவா, லோட்டா அந்த லோட்டா செம்பு வந்துட்டு ஆப்கானா உங்களோடது அப்படின்னு அர்த்தம். ஆப்கா ஹுவானா உங்களோடது ஆயிடுச்சு. லே ஜாயே, லே மீன்ஸ் எடுத்துக்கோங்க, லே ஜாயே மீன்ஸ் எடுத்துட்டு போங்க, ஜாயே மீன்ஸ் கோன்னு அர்த்தம். லே ஜாயனா எடுத்துட்டு போங்க. மேரே பாஸ் தாயி சவுசே அதிக் நஹி ஹாய். மேரே பாஸ்னா இடம்னு அர்த்தம். மேரே பாஸ்னா என்கிட்ட, தாயி சவுசே, தாயி சவுனா 250 ரூபாயில இருந்து, அதிக் மீன்ஸ் மோர் ஜாஸ்தி, நஹி ஹை நஹினா இல்லைன்னு அர்த்தம் இல்லையா. சோ என்கிட்ட 250 ரூபாயை விட அதிகமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நெக்ஸ்ட், यग सुनता था कि सागब के चेहरा पर प्रसन्नता का खूंची गिर गई. यग सुनता था, यग्னா அத, சுந்தானா கேட்கறது, காதுல வாங்கின உடனே கி அதுக்கப்புறம் சாகப் மீன்ஸ் அந்த ஆங்கிலேயருடைய சேக்ரே மீன்ஸ் பேஸ், அவரோட முகத்துல பிரசன்னதா மீன்ஸ் அந்த சந்தோஷம் சொல்லுவாங்க, ரொம்ப ஹாப்பினஸ்க்கு கூஞ்சி கூஞ்சினா தூரிகைன்னு சொல்லுவோம், அந்த சந்தோஷத்தோட நிழல் வந்துட்டு கிர்கைனா ஃபால் விழுகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உஸ்னே ஜட்பட்கர் லோட்டா லியா அவர் போலா. உஸ்னேனா அவரு, ஜப்பட்கர் மீன்ஸ் ரொம்ப வேகமா குயிக்கான்னு சொல்லுவோம். ஜப்பட்கர் லோட்டா மீன்ஸ் அந்த செம்ப, லியானா எடுத்துக்கிறது, அது டக்குன்னு போய் அவரு எடுத்துக்கிறாரு. அவர் மீன்ஸ் மற்றும் போலானா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா अब मैं हंसता हुआ अपने देश लौटूंगा. अब மீன்ஸ் நான் இப்ப வந்துட்டு மைனா நானு, ஹன்ஸ்தா மீன்ஸ் சிரிக்கிறது, ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா, அப்பனே மீன்ஸ் என்னுடைய, அதாவது தன்னுடைய தேஷ்னா கண்ட்ரி, தன்னோட நாட்டுக்கு, லவ்டூங்கா மீன்ஸ் ரிட்டர்ன் போடு, திரும்ப போவேன். நான் இப்ப எப்படி போவேன், சந்தோஷமா எங்க நாட்டுக்கு திரும்பி போவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மேஜர் டக்ளஸ் கி டிங் சுந்தே மேரே கான் பக் கயே தே. மேஜர் டக்ளஸ் ஒரு ஆளை சொல்லி கி டிங் மீன்ஸ் அவரோட தற்பெருமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அவருடைய அந்த பெருமைகளை மட்டும் சுந்தே மீன்ஸ் காதுல வாங்கி கேட்டு மேரே என்னுடைய கான்னா காது, பக் டயர்ட் ஆயிடுறது, என்னோட காது என்ன ஆயிடுச்சு, அவரோட பெருமையை மட்டுமே கேட்டு ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மேஜர் டக்ளஸ் கவுன் ஹை, மேஜர் டக்ளஸ் சொன்னார் இல்லையா, அவர் யாரு, கவுன் மீன்ஸ் ஹூ, யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பில்வாசி கேக்குறாரு. மேஜர் டக்ளஸ் மேரே படோசி ஹை, அதுக்கு என்ன சொல்றாரு ஆங்கிலேயரை, மேஜர் டக்ளஸ் வந்துட்டு மேரே என்னுடைய படோசி மீன்ஸ் நெய்பர்னு அர்த்தம், என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் தான் மேஜர் டக்ளஸ் அப்படிங்கறத சொல்றாரு. புராணி சீஸோ கே சங்கிரஹ கர்னே மே மேரே உன்கி ஹோட் ரக்தி ஹை. புராணி மீன்ஸ் அந்த பழைய காலத்து, சீசோ மீன்ஸ் பொருட்களை, சங்கிரஹ மீன்ஸ் கலெக்ட் பண்றது, எல்லாத்தையும் சேகரிச்சு வைக்கிறதுல, சங்கிரஹ கர்னே மீன்ஸ் செய்யறது, கலெக்ட் பண்ணி வைக்கிறதுல, மேரி மீன்ஸ் என்னோடது, உன்கினா அவருக்கும், ஹோட் ரக்தி ஹை, ஹோட் மீன்ஸ் காம்படிஷன் அர்த்தம், போட்டி வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்ற. गत वर्ष वे हिंदुस्तान आए थे और यहाँ से जहांगीर अंडा ले गए थे. கத் மீன்ஸ் கடந்த அப்படின்னு அர்த்தம், பாஸ்ட், அது கடந்த வருஷம்னா வருடம் அர்த்தம், கடந்த வருடம் போன வருஷம். வேனா அவரு, ஹிந்துஸ்தான் ஹிந்துஸ்தான் இந்தியாவுக்கு, ஆயே மீன்ஸ் வந்தாரு, கடந்த காலம் வந்து அவர் இங்க வந்தாரு, அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும், யஹா மீன்ஸ் ஹியர் இங்க இருந்து, சே மீன்ஸ் ஃப்ரம், யஹாசேனா இங்க இருந்து, ஜஹாங்கிரி அண்டேங்கிற ஒரு பொருளை, லே மீன்ஸ் எடுத்துட்டு வந்தாரு, அதாவது இந்துஸ்தான்ல இருந்து ஜஹாங்கிரி அண்டேங்கிற ஒரு பொருளை, பழமையான பொருளை எடுத்துட்டு வந்தாருங்கிறத சொல்றாரு. ஜஹாங்கிரி அண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பில்வாசி கேக்குறது. ஜஹாங்கிரி அண்டா, மீன்ஸ் எஸ், ஆமா ஜஹாங்கிரி அண்டா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மேஜர் டக்ளஸ் ने समझ रखा था कि हिंदुस्तान से वे ही अच्छी चीजें ले सकते हैं.
மேஜர் டக்ளஸ் நீ மேஜர் டக்ளஸ் வந்துட்டு சமஜ் ரக்காத்தா சமஜ்னா அண்டர்ஸ்டாண்ட் சமஜ் ரக்கானா புரிஞ்சு வச்சிருக்காரு. அதாவது அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்துஸ்தான்ல இருந்து அதாவது இந்தியால இருந்து வேனா அவர் தான் வேஹி அப்படின்னா அவர் மட்டும்தான் அச்சி சீசே அச்சி மீன்ஸ் குட் நல்ல சிறந்த சீசே மீன்ஸ் பொருள் சிறந்த பொருட்களை ரே சக்தே லே மீன்ஸ் டேக் லே சக்தே அப்படின்னு எடுத்துக்க முடியும் அப்படிங்கறத அவர் நினைக்கிறாரு அப்படிங்கறத சொல்றாரு. पर ஜஹாங்கீர் அண்டா ஹைக்கியா பர் மீன்ஸ் பட் ஆனா ஜஹாங்கீர் அண்டாங்கிறது ஹைக்கியா மீன்ஸ் வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாரு நம்மளுடைய பில்வாசி. அதுக்கு ஆங்கிலம் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆப் ஜான்தே ஹோகே கி ஏ கபூத்தர் நே நூர்ஜஹான் சே ஜஹாங்கீர் கா பிரேம் கராயா தா. ஆப் மீன்ஸ் நீங்க ஜான்தே மீன்ஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியும். ஹோகே மீன்ஸ் மேபி உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருந்திருக்கலாம் என்ன அப்படின்னா ஏ கபூத்தர் நே ஏ கேக்னா ஒரு கபூத்தர் மீன்ஸ் பிஜியான் ஒரு புறாதான் வந்துட்டு நூர்ஜஹான் சே ஜஹாங்கீர் கா பிரேம் நூர்ஜஹானுக்கும் ஜஹாங்கீர்கான பிரேம்னா அன்ப கராயனா செஞ்சது அப்படிங்கறத நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஜஹாங்கீர்கே பூச்னே பர்கி ஜஹாங்கீர் வந்து பூச்னேன்னு கேட்டிருக்காரு. யார்கிட்ட கேட்டிருக்காரு அப்படின்னா நூர்ஜஹான் கிட்ட கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா மேரா ஏ கபூத்தர் தும்னே கைசே உட் ஜானே தியா மேரானா என்னுடைய ஏ கபூத்தர் மீன்ஸ் பீஜியன் ஒரு பீஜியன் வந்து தும்னேனா நீ வந்து கைசேனா எப்படி உடுஜானே உடுஜானே மீன்ஸ் பறக்க விட்ட நீ எப்படி என்னுடைய ஒரு புறாவை வந்து பறக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காரு நூர்ஜஹான். அதுக்கு நூர்ஜஹான் என்ன பண்றாங்க உஸ்கே தூசரே கபூத்தர்க்கோ உஸ்கே அவருடைய தூசரே மீன்ஸ் அனதர் இன்னொரு கபூத்தர் எடுத்து இன்னொரு பீஜியான் எடுத்து உடாக்கர் பத்தாயாத்தா உடாக்கர்னா பறக்க விடுறது பறக்க விட்டுட்டு பத்தாயனா சொல்றாங்க பறக்க விட்டுட்டு சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கி ஐசேனா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்திருக்கிறாங்க. उसके इस बोलेपन पर जहांगीर दिलोजान से நிச்சாவர் हो गया. உஸ்கேனா அவங்களுடைய இஸ் மீன்ஸ் இந்த போலேப்பன் இன்னசென்ட் ரொம்ப அப்பாவித்தனமா இருக்கக்கூடியதை பார்த்துட்டு பர் ஜஹாங்கீருக்கு திலோஜான் சே நிச்சாவர் हो गया. தட் மீன்ஸ் அவரோட இதயத்தை இழக்கிறாரு. उसी क्षण से उसने अपने को नूरजहान के हाथ कर दिया. உசி ஷன் மீன்ஸ் நொடின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டைம்ல இருந்து சே மீன்ஸ் ஃப்ரம் அதுல இருந்து உஸ்னேனா அவரு அப்படின்னா தன்னை வந்துட்டு நூர்ஜஹானுடைய ஹாத் மீன்ஸ் கையில கர்தியானா ஒப்படைச்சிடுறாரு. கபூத்தர் கா யக் ஹக்சான் வக் நகி பூலா அந்த கபூத்தர் மீன்ஸ் அந்த பீஜனுடைய யக் அக்சான் மீன்ஸ் இந்த ஃபேவர்னு சொல்லுவாங்க இந்த வாய்ப்பை வந்துட்டு வக்னா அவரு நஹி பூலானா மறக்கிறது நஹி பூலானா மறக்கல அப்படிங்கறது சொல்றாங்க. உஸ்கே ஏக் அண்டே கோ படே ஜதன் சே ரக் சோடா உஸ்கேனா அதோடைய அதாவது அந்த பீஜியனோடைய ஏக் அண்டே மீன்ஸ் ஒரு எக் அந்த ஒரு எக்கை வந்துட்டு படே மீன்ஸ் ரொம்ப பிக் பெரிய ஜத்தன் சே மீன்ஸ் ரொம்ப ரொம்பவே சேஃபா ரக் மீன்ஸ் வச்சிருக்க ரக் சோடா மீன்ஸ் வச்சு இருந்தாரு. ஏக் பில்லோர் கி ஹாடி மே வக் உஸ்கே சாம்னே டாங் ரக்தா தா. ஏக் பிலோர் கே ஹாடி மீன்ஸ் ஒரு கூட மாதிரி இருக்கும் இல்லையா மேல தொங்க விடுறது யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அது பிலோர் கே ஹாடின்னு சொல்லுவோம். அதுல வந்துட்டு வக்னா அவரு உஸ்கேனா அதோடைய சாம்னே மீன்ஸ் முன்னாடி அதாவது அவருக்கு முன்னாடியே டாங் ரக்தாத்தா டாங் மீன்ஸ் கட்டி தொங்க விடுறது டாங் ரக்தாத்தா மீன்ஸ் தொங்க விட்டு வச்சிருந்தாரு. பாத் மீன்ஸ் ஆஃப்டர் அதுக்கப்புறத்துல இருந்து வகினா அதுதான் வந்து அண்டே மீன்ஸ் எக் அந்த எக் தான் வந்துட்டு ஜஹாங்கிரி அண்டைக்கு நாம் சே பிரசித்த ஹுவா. ஜஹாங்கிரி அண்டா அப்படிங்கிற ஒரு நாம்னா பேர்ல வந்துட்டு பிரசித்த ரொம்ப ஃபேமஸா ஆனிச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. உசிகோ மேஜர் டக்ளஸ் நே 5 साल दिल्ली में एक मुसलमान सज्जन से 300 रुपये में खरीदा. உசிகோ மீன்ஸ் தட் ஒன் அததான் வந்துட்டு மேஜர் டக்ளஸ் வந்துட்டு பார் மீன்ஸ் கடந்த அப்படின்னு அர்த்தம். பார்சால் கடந்த ஆண்டு வந்துட்டு தில்லியில வந்துட்டு ஏக்னா ஒரு முஸ்லிமான் ஒரு முஸ்லிம் சஜ்ஜன் மீன்ஸ் ஜென்டில்மேன் அர்த்தம் ஒரு முஸ்லிம் ஜென்டில்மேன் கிட்ட இருந்து 300 रुपये கரீதா. தீன் மீன்ஸ் 3 சௌ மீன்ஸ் 100 அதாவது 300 ரூபாய்க்கு கரீதா மீன்ஸ் வாங்குறாரு அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் எக் பாத் மீன்ஸ் இஸ் இட் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு ஹா மீன்ஸ் எஸ் ஆமாம். பர் அப் மேரே ஆகே தூன் கி நஹி லே சக்தே. பர் மீன்ஸ் பட் ஆனா அப் மீன்ஸ் நான் இப்ப
மேரே மீன்ஸ் எனக்கு, ஆகே மீன்ஸ் ஃப்ரண்ட் முன்னாடி, எனக்கு முன்னாடி. தூன் கி நகி லே சக்தே, தூன் தூன் மீன்ஸ் நிக்கிறது, வெட்டிகளா நிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கூட நகி லே சக்தி, நகி நகி தான் நெகட்டிவ் வேர்ட், நகி லே சக்தி அவளால நிக்க கூட முடியாது, அதாவது எனக்கு முன்னாடி அவளால நிக்க கூட முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. மேரா அக்பரி லோட்டா உன்கே ஜஹாங்கீர் அண்டே சே பி ஏக் புஷ்ட் புரானா ஹை. மேரானா என்னுடைய அக்பரி லோட்டா, என்னோட அக்பரி லோட்டா வந்துட்டு உன்கேனா அவருடைய ஜஹாங்கீர் அண்டேஸ், அவரோட ஜஹாங்கீர் அண்டையை விட ஏக் புஸ்து, ஏக்னா ஒரு, புஸ்துனா ஒரு ரேரான, புராணானா ஓல்டானது, அதாவது ரொம்ப ஒரு ஒரு ஜெனரேஷன் முன்னாடி உள்ளது அப்படிங்கறத சொல்றாரு. इस रिश्ते से तो आपका लोटा उस अंडे का बाप हुआ. रिश्ते मीन्स ரிலேஷன், நீங்க சொல்ற ரிலேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆப்கானா உங்களுடைய லோட்டானா செம்பு வந்துட்டு உஸ் அண்டேக்கா, உஸ் மீன்ஸ் அந்த அண்டே மீன்ஸ் அந்த எக்கை விட, எக்குக்கு பாப் ஹை, பாப் மீன்ஸ் அப்பா. நீங்க சொல்ற அந்த ரிலேஷன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, அந்த லோட்டா என்னது, அந்த எக்குக்கு வந்து அப்பா, பாப் மீன்ஸ் அப்பான்னு அர்த்தம், பாப் ஹுவா அது அப்பாவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்றாரு. शागब ने लाला जाऊलाल को 500 रुपये देकर अपनी राग ली. சாகப் மீன்ஸ் அந்த இங்கிலீஷ் பீப்புள் இருக்காருலே அவரு, லாலா ஜவுலாலுக்கு 500 रुपये, பாஞ்ச் மீன்ஸ் நம்பர் 5, சௌ மீன்ஸ் 100, அதாவது 500 rupees, ருபே மீன்ஸ் காசு, அந்த 500 ரூபாய தேக்கர்னா கொடுத்துட்டு, அப்படின்னா தன்னுடைய ராக் மீன்ஸ் வழின்னு அர்த்தம், ராக்லின்னா தன்னுடைய டேக் இஸ் ஓன் பாத், அவரோட வழியை பார்த்து போயிடுறாரு. लाला जाऊलाल का चेहरा इस समय देखते बनता था. லாலா ஜவுலாலுடைய சேக்ரா மீன்ஸ் ஃபேஸ், அவரோட ஃபேஸ் வந்துட்டு இஸ் சமை மீன்ஸ் டைம், இந்த டைம் தான் எப்படி இருக்கு, தேக்தே பந்தாத்தா, தேக்தே பந்தா பாக்குற மாதிரி இருக்கு, அதாவது இப்பதான் அவர் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க சொல்றாங்க. ஜான் படுத்தாத்தா கி முக்கு பர் चह दिन की बड़ी हुई दाढ़ी का एक बाल मारे प्रसन्नता के लहरे लहा है. ஜான் படுத்தாத்தா, ஜான்னா தெரியுது, ஜான் படுத்தாத்தானா பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியுதா, எப்படி அப்படின்னா கி முகு மீன்ஸ் வாய், அவரோட வாயில இருக்கக்கூடிய வாய் வந்துட்டு தின் கி சகு மீன்ஸ் நம்பர் 6 அர்த்தம், சகு தின் கி அதாவது 6 நாளுடைய படி ஹுயி தாடிக்கா, படி மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது வளர்ந்து இருக்கக்கூடிய தாடி மீன்ஸ் தாடி தான், முஸ்டாஷ் வந்துட்டு ஏக்னா ஒரு பால்னா ஒரு முடியுமே, மாரே பிரசன்னத்தாக்கே, மாரே பிரசன்ன ரொம்ப ஹாப்பினஸ், மாரே மீன்ஸ் வெரின்னு அர்த்தம், ஹாப்பினஸ், பிரசன்னத்தா மீன்ஸ் ஹாப்பினஸ், அதாவது அதிகப்படியான சந்தோஷத்தோட லஹர்னா வேவிங் அர்த்தம், ஆடுறது, அதாவது அதோட தாடி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காரணத்தினால அதெல்லாம் ஒவ்வொரு முடிவுமே அது வேவிங் ஆகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற சொல்றாங்க. உன்ஹோனே உன்ஹோனேனா அவரு, பூச்சானா ஆஸ்க் கேக்குற, என்ன கேக்குற அப்படின்னா பில்வாசிஜின்னு கூப்பிட்டு, மேரே லியே 250 रुपये घर से लेकर आए. மேரே லியே எனக்காக, மேரே மீன்ஸ் எனக்கு, லியே மீன்ஸ் எனக்காக, 250 रुपये அதாவது 250 ரூபாய் வந்து கர் மீன்ஸ் ஹோம், வீட்டுல இருந்து, லேக்கர் மீன்ஸ் டேக்கர், ஆயே மீன்ஸ் வரது, கம், லேக்கர் ஆயே மீன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க, பர் மீன்ஸ் பட், ஆனா आपके पास तो தே நகி, ஆப்கே பாஸ், ஆப்கே உங்ககிட்ட தான் இல்லையே, நகி இஸ் நெகட்டிவ், உங்ககிட்ட தான் காசு இல்லையே, எப்படி வீட்ல இருந்து எடுத்து வந்தீங்க அப்படிங்கறத கொஸ்டின் பண்றாரு லாலா. அதுக்கு இஸ் பேதுக்கோ மேரே சிவாய் மேரா ஈஸ்வர் ஹி ஜான்தா ஹை. இஸ் பேத் மீன்ஸ் ரகசியம், இந்த சீக்கிரட்டை வந்துட்டு மேரே சிவாய், மேரேனா என்னைய தவிர்த்து, சிவாய் மீன்ஸ் தவிர, என்ன தவிர்த்து, எக்ஸப்ட் மீ என்ன தவிர்த்து, மேரா மேராமே என்னுடைய ஈஸ்வர்னா கடவுள், என்னோட கடவுள் தான் வந்து ஜான்தானா தெரியும், என்னோட கடவுளுக்கு மட்டும் தான் இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆப் உசிசே பூச் லீஜியே மை நகி பத்தாவுங்க. ஆப்னா நீங்க, உசிசே அவங்க கிட்டயே, பூச் லீஜியே பூச்னா ஆஸ்க், நீங்க என்ன பண்ணுங்க கடவுள் கிட்டே கேட்டுக்கோங்க, மை நகி பத்தாவுங்க, மைனா நானு, நகி பத்தாவுங்கன்னா சொல்லுவேன்னு அர்த்தம், நகி பத்தாவுங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த ரகசியம் எனக்கும் கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும், நீங்க என்ன பண்ணுங்க கடவுள்கிட்ட கேட்டுக்கோங்க, நான் சொல்ல மாட்டேங்கிறத சொல்றாரு. பர் ஆப் சலே கஹா, அவர் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாரு போல, அதுக்கு என்ன கேக்குறாங்க, பர் மீன்ஸ் பட், ஆனா ஆப் சலே கஹா, ஆப்னா நீங்க, சலே மீன்ஸ் போறது, கஹாங்னா வேர், ஆனா நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாலா வந்து கேக்குறாரு.
अभी मुझे आपसे काम है 2 घंटे तक. अभी மீன்ஸ் நான் இப்ப வந்துட்டு முஜேனா எனக்கு, ஆப்சேனா உங்ககிட்ட, காம்னா வேலை இருக்கு, உங்ககிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வேலை இருக்குது. 2 घंटे तक எத்தனை மணி வரைக்கும்? 2 மணி. தோ மீன்ஸ் 2, கண்டே மீன்ஸ் டைம், 2 மணி வரைக்கும், டக் மீன்ஸ் ஸ்டில், 2 மணி வரைக்கும் எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. 2 घंटे तक திரும்பி கொஸ்டின் கேக்குறாரு. பில்வாசி வந்து கேக்குறாரு, 2 மணி நேரமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஹாங் மீன்ஸ் எஸ், ஆமா. அவர் கியா, அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும், கியா மீன்ஸ் வாட், அப்புறம் என்ன? அபி மை ஆப்கி பீட் டோக்கர் ஷபாஷி தூங்கா. அபி மீன்ஸ் நான் இப்ப வந்துட்டு, மைன நானு, ஆப்கினா உங்களுடைய, பீட் மீன்ஸ் முதுகு, முதுக வந்துட்டு, டோக்கர் மீன்ஸ் தட்டி கொடுக்கிறது, முதுகில் தட்டி கொடுத்து, ஷாபாஷி மீன்ஸ் பாராட்டுறது, நான் உங்களோட முதுக தட்டி கொடுத்து நான் ஃபர்ஸ்ட் பாராட்டணும். 1 घंटे इसमें लगेगा. 1 घंटे மீன்ஸ் 1 மணி நேரம். 1 घंटे 1 மணி நேரம். इसमें लगेगा, इसमें இதுல, लगेगा இட் வில் டேக்ஸ், 1 மணி நேரம் இதுலயே போயிரும். फिर மீன்ஸ் ஆஃப்டர், அதுக்கப்புறம். गले लगाकर धन्यवाद दूंगा. கலே மீன்ஸ் கழுத்து, கலே லகாக்கர் மீன்ஸ் கட்டி பிடிச்சு, தன்யவாத் தன்யவாத் மீன்ஸ் நன்றிய, தூங்கா மீன்ஸ் கிவிங், கொடுக்கறது, நான் நன்றி தெரிவிப்பேன். 1 घंटा इसमें भी लग जाएगा. 1 घंटा இன்னொரு 1 மணி நேரம் வந்து, இஸ்மே இதுல, பி மீன்ஸ் ஆல்சோ, இதுல கூட, லக் ஜாயேகா ஸ்பெண்ட் ஆகலாம், இதுல கூட அது கழிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. अच्छा पहले 500 रुपये गिनकर सगेज लीजिए. अच्छा மீன்ஸ் குட், ஓகே, அதெல்லாம் சரி. பகலே மீன்ஸ் பிஃபோர், முன்னாடி நீ என்ன பண்ணணும்? 500 रुपये 500 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா, அந்த 500 ரூபாய கின்கர் மீன்ஸ் கவுண்ட் பண்ணி, சகேஜ் லீஜியே, சகேஜ் மீன்ஸ் சேவ் பண்ற, சகேஜ் லீஜியே மீன்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்கு லாலா வந்து, रुपया अगर अपना हो तो उसे सगेजना एक ऐसा सुखद மன்மோகக் காரிய ஹை. ருப்பயா மீன்ஸ் பணம், காசு வந்து, அகர் மீன்ஸ் இஃப், ஒருவேளை, அப்பனா மீன்ஸ் நம்மளோட தான் இருந்துச்சுன்னா, பணம் ஒருவேளை நம்மளோட தான் இருந்துச்சுன்னா, தோ மீன்ஸ் தென், அப்புறம் உசே மீன்ஸ் அத, சகேஜனா ஏக் ஐசா சுக்கது மன்மோக காரிய ஹை. சகேஜனா மீன்ஸ் அதை சேவ் பண்ற, அதை காப்பாத்தி சேவ் பண்ணி வைக்கிறது. ஏக்னா ஒரு, ஐசா மீன்ஸ் ஒரு லைக் தட், ஒரு வகையான, சுக்கது மன்மோக காரியகை. சுக்கத் மீன்ஸ் ரொம்ப பிளசண்டான, இனிமையான, மன்மோகம்னா ரொம்ப மனசுக்கு இனிமையான, காரிய மீன்ஸ் ஒரு ஒர்க் அது அப்படின்னு சொல்றாரு. மனுஷ உஸ் சமய சகஜ் में ही தன்மைய பிராப்த் कर लेता है. மனுஷங்க வந்து உஸ் மீன்ஸ் அந்த டைம்ல, சகஜ் மீன்ஸ் சேவிங், அதை சேவ் பண்றதுலதான், தன்மயத்தா பிராப்துக்கர் லேத்தே. தன்மயத்தா மீன்ஸ் ஒரு பிளெக்சிபிலிட்டி, ஒரு டக்டிலிட்டின்னு சொல்லுவோம், ஒரு நிம்மதி வந்து பிராப்துக்கர் லேத்தேங்க. பிராப்து மீன்ஸ் கிடைக்கும், பிராப்துக்கர் லேத்தேங்கன்னா கிடைக்க முடியும் அப்படிங்கறத நினைக்கிறாரு. लाला जवाहरलाल ने अपना कार्य समाप्त करके ऊपर देखा. லாலா ஜவஹர்லால் எழுதிட்டு இருக்காரு இல்லையா, அவரு, நீ அப்பனா தன்னுடைய காரிய மீன்ஸ் உனக்கு தன்னுடைய வேலையை, என்ற வேலைய, சமாப்த் மீன்ஸ் பினிஷ், சமாப்த் கர்க்கே முடிச்சிட்டு, ஊப்பர் மீன்ஸ் அப் சைடு, மேல, தேக்கான பாக்குறாரு. पर बिलवासी जी इस बीच अंतर्धान हो गया. पर மீன்ஸ் பட், ஆனா பில்வாசி என்ன பண்ணிட்டாரு, இஸ் பீச் மீன்ஸ் பிட்வீன், இதுக்கெல்லாம் நடுவுல, அவர் பேசுறதுக்கு என்றதுக்கெல்லாம் நடுவுல என்ன பண்ணிடுறாரு, அந்தர்தான் ஹோகயா. அந்தர்தான் மீன்ஸ் மிஸ்ஸிங், டிசப்பியர், அங்கிருந்து போயிடுறாரு. அவங்க பேசிட்டே இருக்க அவரு கிளம்பிடுறாரு. उस दिन रात्रि में बिलवासी जी को देर तक नींद नहीं आई. उस மீன்ஸ் அந்த, दिन மீன்ஸ் டே, அந்த நாள், ராத்திரி மீன்ஸ் நைட் டைம்ல வந்துட்டு, பில்வாசி ஜிக்கு தேர் மீன்ஸ் லேட் அர்த்தம், லேட் நைட் வரைக்கும், தக் மீன்ஸ் அது வரைக்கும், லேட் வரைக்கும், நிந்து நகி ஆயி, நிந்து மீன்ஸ் ஸ்லீப், தூக்கம், ஆயி மீன்ஸ் வரது, நகி ஆயி மீன்ஸ் வரல அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு ரொம்ப நேரம் வரைக்கும் தூக்கமே வரவே இல்லை. வே சாதர் லபேட்டே சார்பாயி பர் படே ரஹி. வேனா அவரு, சாதர் மீன்ஸ் பெட்ஷீட் சொல்லுவோம் இல்லையா, அந்த சாதர், லப்பேட்டை மீன்ஸ் கவரிங், பெட்ஷீட்டை சுத்திக்கிட்டு, சார்பாய் மீன்ஸ் அந்த கீழே விரிப்போம் இல்லையா, பாயின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சார்பாய் அதுல படே மீன்ஸ் ஃபால், கீழே விழுந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. ஏக் பஜே வே உட்டே. பஜே மீன்ஸ் மணி, அதாவது 1 மணிக்கு, வேனா அவரு, உட்டே மீன்ஸ் எழுந்துக்கிறாரு, 1 மணிக்கு அவரு எழுந்துடுறாரு. बहुत धीरे से अपने सोई हुई पत्नी के गले से उन्होंने सोने की वग सिकड़ी निकली, जिसमें एक ताली बंधी हुई थी.
தீரே தீரே மீன்ஸ் ஸ்லோவா மெதுவா. பகுத் தீரே பகுத் மீன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. தீரே மீன்ஸ் ஸ்லோவா ரொம்ப ஸ்லோவா. சே அப்படி அப்படின்னா தன்னுடைய சோயி ஹுயி பத்னி. சோயி சோயி மீன்ஸ் ஸ்லீப்பிங் தூங்கிட்டு இருக்கக்கூடிய பத்னி. பத்னி மீன்ஸ் ஒய்ஃப், அவரோட ஒய்ஃபோட கலேசே கலே மீன்ஸ் கழுத்து, அவரோட கழுத்துல இருந்து உன்ஹோனி உன்ஹோனின்னு அவரு சோனேக்கு வகு சிக்கடி. சோனே சோனே மீன்ஸ் கோல்டு, அந்த கோல்டோட வகு வகுனா அந்த சிக்கடி. சிக்கடி மீன்ஸ் செயின், ஒரு சின்ன செயினை வந்து சிக்கடின்னு சொல்லுவோம். அவங்க கழுத்துல இருக்கக்கூடிய அந்த கோல்டு செயினை நிக்காலி 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 மீன்ஸ் வெளியே எடுக்கிறாரு. ஜிஸ்மே ஜிஸ்மேனா அதுல ஏக் தாலி. தாலி மீன்ஸ் ஒரு கீ இருக்குது, ஒரு தாலி வந்துட்டு பந்தி ஹுயித்தி. பந்தி மீன்ஸ் இணைக்கப்பட்டிருக்கிறது, க்ளோஸ் ஆயிருக்கிறது. அவங்களோட செயினோட ஒரு கீ வந்து அதுல இருக்குது. फिर उसके कमरे में जाकर उन्होंने उस ताली से संदूक खोला. फिर मीन्स आफ्टर, அதுக்கப்புறம் உஸ்கே உஸ்கேனா அந்த சாவியோடைய அதோடைய கமரேமே கமரே மீன்ஸ் ரூம், அதோடைய அந்த ரூமுக்கு ஜாக்கர் ஜாக்கர்னா போய் உன்ஹோனே அவரு உஸ் தாலி சே தாலி தாலி மீன்ஸ் அந்த கீ, அந்த கீயை யூஸ் பண்ணி சந்துக் கோலா. சந்துக் சந்துக் மீன்ஸ் பெட்டி, அந்த பாக்ஸ் ஒரு பாக்ஸ் இருக்கு, அத கோலா கோலான்னு ஓபன் பண்றாரு. उसमें दाई सौ के नोट ज्यों के त्यों रखकर उन्होंने उसे बंद कर दिया. உஸ்மே உஸ்மேனா அதுல தாயே சவுக்கே நோட். தாயே சவு மீன்ஸ் அந்த 250 rupees நோட். நோட் மீன்ஸ் நோட் தான். ஜியோங்கே தியோக் ஜியோந்தே தான் அங்கேயும் இங்கேயும். ரக்கர் ரக்கர்னா வச்சுட்டு கீப் வச்சுட்டு உன்ஹோனி உன்ஹோனினா அவரு உசே உசேனா அத அந்த பெட்டியை வந்துட்டு பந்து கருதியா. பந்து பந்து மீன்ஸ் க்ளோஸ். பந்து கருதியானா அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாரு. फिर दबे पाव लौटकर ताली को उन्होंने पूर्वत अपनी पत्नी के गले में डाल दिया. फिर மீன்ஸ் ஆஃப்டர், அதுக்கப்புறம் தபே பாவ். தபே பாவ்னா ரொம்ப ஒரு ஒரு அடியா வச்சு போவோம் இல்லையா, மெதுவா சவுண்ட் வராம போவோம் இல்லையா, அது தபே பாவ்னு சொல்லுவான். வெறும் ஒரு அடியா எடுத்து வச்சு லவுட்கர்னா திரும்ப வர்றது. தாலிக்கோ தாலி மீன்ஸ் அந்த கீ, அந்த சாவியை வந்துட்டு உன்ஹோனியா அவரு பூர்வத் மீன்ஸ் திரும்பியும் இருந்த இடத்துல திரும்ப வைக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அப்பனி பத்னிக்கு. அப்பனி மீன்ஸ் தன்னுடைய பத்னி. பத்னி மீன்ஸ் ஒய்ஃபோடைய கலேமே கலே மீன்ஸ் கழுத்துல டால் தியா. டால்னா போட்டுறது, வச்சிடுறது. அதே இடத்துல அவரு கொண்டு வந்து வச்சிடாரு. இஸ்கே பாத் உன்ஹோனே ஹன்ஸ்கர் அங்கடாயி லீ. இஸ்கே பாத் இஸ்கே மீன்ஸ் அதுக்கு, பாத் மீன்ஸ் ஆஃப்டர், அதுக்கப்புறம் உன்ஹோனேனா அவரு ஹன்ஸ்கர் மீன்ஸ் சிரிச்சுக்கிட்டு, நல்லா சிரிச்சுக்கிட்டு அங்கடாயி லீ. அங்கடாயி மீன்ஸ் கொட்டாயோட யானின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொட்டாய் வர்றாரு. दूसरे दिन सुबह 8 बजे तक चैन की निंदा सोई. दूसरे மீன்ஸ் அடுத்த நாள், மறுநாள். दूसरे மீன்ஸ் அனதர்னு அர்த்தம். மறுநாள் சுபக் மீன்ஸ் மார்னிங், மறுநாள் காலையில 8 பஜே. 8 மீன்ஸ் நம்பர் 8. 8 பஜே மீன்ஸ் 8 மணி வரைக்கும். டக் மீன்ஸ் சில், அது வரைக்கும். சைன்கி நிந்து நிம்மதியான தூக்கம் சொல்லுவோம் இல்லையா, சைன் மீன்ஸ் நிம்மதி. சைன்கி நிந்து மீன்ஸ் நிம்மதியான தூக்கம். நிந்து மீன்ஸ் தூக்கம். சோயேனா ஸ்லீப், தூங்குறாரு அவரு அப்படிங்கறத இந்த கதையை சொல்றாங்க. இந்த கதையை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா அன்னபூர்ணானந்த் வர்மா அப்படிங்கிற ஒரு ஆத்தர் இந்த கதையை எழுதியிருக்கிறாங்க.